எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் வகுப்பில் இலக்கண பகுதியில் சுட்டு எழுத்துக்கள் பாகம் 2 இந்த வகுப்பை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை சம்மந்தப்பட்ட பாகம் 1வது வீடியோ நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பாகம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும். மேட்டர்லாம் ஒன்று தான், பட் இருந்தாலும் இந்த சுற்றெழுத்துக்கள் பாகம் 2 என்பது ஜஸ்ட் ஒரு 2 பேஜ் தான் நடத்த போகிறேன். இந்த 2 பேஜ்லையுமே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாகம் 1 வீடியோ நான் கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஆரம்பிச்சிடலாம். இதில் பாருங்கள், சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா இதில் 3 விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் சுட்டு எழுத்துக்கள். அ இ உ. அ இ உ. என்னங்க வெறும் எழுத்தை தான் காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழில் இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களில் ஒரு சில எழுத்து மட்டும் தனித்து நின்று ஒரு சில பணிகளை செய்கிறது. ஓகேங்களா? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி இருக்குது. ஆமாங்க. அப்போ ஆ அப்படின்னா, இ அப்படின்னா, உ அப்படின்னா 3 சேர்த்தனா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சுட்டு எழுத்துனா என்ன? ஒரு பொருளை சுட்டி காட்டணும் அப்படின்னா ஒரு வார்த்தை, ஒரு எழுத்தை கொண்டு தான் சுட்டி காட்டுவோம். இப்போ நம்மக்கிட்ட 5 விரல்கள் இருக்குது. 5 விரல்களில் ஒரு விரல் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சுட்டு விரல், ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த விரலை கொண்டு ஒரு பொருளை தொட்டு காமிப்போம் அல்லது சுட்டி காமிப்போம். அந்த விரல்களை கொண்டு நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் எழுத்தால் ஒரு பொருளை எப்படி சுட்டு காட்டுவீங்க? விரலை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பேசும் பொழுதோ எழுதி காமிக்கும் பொழுதோ எவ்வாறு எந்த ஒரு எழுத்தை கொண்டு நீங்கள் சுட்டு காட்டுவீர்கள் அப்படின்னா ஆ இ உ. இந்த 3 எழுத்து தான். இந்த புத்தகத்தில் ஆ இ மட்டும்தான் தற்பொழுது சுட்டெழுத்துக்களாகவும், உ என்பது இப்பொழுது நடைமுறையில் இல்லை. எனவே சுட்டெழுத்துக்கள் 2 வகைதான், 2 எழுத்துக்கள் தான் சொல்லியிருப்பாங்க. மற்றொரு புத்தகத்தில் 3 எழுத்துக்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனவே மொத்தம் 3 எழுத்துக்கள் அந்த காலத்திலேருந்து பயன்பாட்டில் இருந்துள்ளது. இப்போ தான் நம்ம ஊவை பயன்படுத்துறது இல்லை. பயன்படுத்துறது இல்லைன்றதுக்காக நாம் இலக்கண பகுதியில் ஊவை நாம் இக்னோர் பண்ணிட முடியாது. ஊ தற்பொழுது பயன்பாட்டில் இல்லை. ஆனால் இலக்கண பகுதியில் ஊ என்பது இருக்கிறது. அப்போ எது தற்பொழுது பயன்பாட்டில் இல்லாத ஒரு எழுத்தோ அதை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்கின்றதுனால ஊவை கொஞ்சம் தனி சிறப்பு கவனம் கொடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும். சரி, வாங்க பார்த்தலாம். முன்ன சொன்ன மாதிரி தமிழில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? உதாரணத்துக்கு, யார் இதனை உடைத்தது? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? சிம்பிளாக சொல்லலாம், இவன். இவன் அவ்வளோதான், முடிச்சிடலாம். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் 200 வருஷமாக இந்த கடிகாரத்தை ஓடிட்டு இருந்த இந்த கடிகாரத்தை யார் இப்போ உடைச்சதுன்னு கேட்பாங்க. இவர் தான், இவருக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி சார்லி சொல்லுவார். அப்போது இவர் தான், இவன் தான், இவள் தான், இது தான், இவை தான், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? சிம்பிளாக சொல்கிறோம். ஒரு சின்ன விஷயந்தான். ஈ வந்திருக்கு இல்லைங்களா? இது ஒரு சுட்டு எழுத்து. சுட்டு எழுத்து இது ஒரு எழுத்து. அப்போ பேலன்ஸ் வந்திருக்கிறது வன். அப்போது இவன் அப்படின்னா இதுதான் ஆன்சர். அப்போது இவனுக்கு பதிலாக நம்ம இவள் அப்படின்னு போட்டால் அது என்ன ஆன்சர்? ஒரு பெண் பாலினம். அப்போ இவன் அப்படின்னா அது ஒரு ஆண் பாலினம். அதே போல் இவன் என்ற எழுத்தை நம்ம பிரிக்க முடியாது. ஈ கூட்டல் வன் பிரித்தால் பொருள் தராது. ஈ கூட்டல் வள், இவள் பிரித்தால் பொருள் தராது. ஆனால் தனித்து நின்று ஒலிக்கும் பொழுது இது ஒரு சுட்டெழுத்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு வேளை இந்த தனித்து நிற்கக்கூடிய எழுத்து கூட வன் போட்டோம்னா அது ஒரு ஆண் பாலினம். ஈ கூட வல் போட்டோம்னா அது ஒரு பெண் பாலினம். ஒருவேளை ஆ போட்டுட்டு வா இர் அவர் போட்டிங்கன்னா அது ஒரு உயர்தனையுடைய மதிப்பிற்குரிய ஒரு பெரியவரை குறிக்கலாம். ஒருவேளை ஆ போட்டுட்டு தூ போட்டிங்கன்னா அது உயிர் உள்ளவையாக இருக்கலாம், உயிர் அற்றவையாகவும் இருக்கலாம். அது அப்படின்னா ஆடு, மாடு, பூனை, நாய் எல்லாத்தையும் அதுதான் சொல்லுவோம். ஒருவேளை ஒரு டேபிள், சேர், பேனா, பென்சில், பேப்பர் உயிரற்ற ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதையும் நம்ம அதுதான் சொல்லுவோம். அப்போ பாருங்களேன், நம்ம ஒரு பொருளை அல்லது ஒரு உயிரினத்தை அல்லது ஒரு உயிர் மதிப்பிற்குரிய ஒருத்தரை சுட்டி காமிக்க என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, என்ன எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அ இ மற்றும் உ. ஆனால் ஊவை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஊ எந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க, பழங்காலத்தில் எங்கே பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கு என்ன பொருள்லாம் வரும் அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இவன், இதுதான் ஆன்சர். இந்த உரையாடல்
நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கடி நடக்கும். ஆமாம், சரி விட்டுருங்க. இப்போது யா ஆன்ற வார்த்தையில் சுட்டு எழுத்துக்கள் என்னெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா, அவன், அவள், அவர். அதே போல் ஆல, அது, அவை, இந்த மாதிரி வரும். ஈன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேள்விக்கு இவன், இவள், இவர், இது போல் ஆன்சர் வரும். மற்றும் இவை, இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சுட்டு எழுத்துக்கள் தான். ஆனால் இதுதான் சுட்டு எழுத்துக்கள்னு தெரியாமையே நம்ம இலக்கண பகுதியை புரட்டி புரட்டி படிச்சுட்ருக்கோம். சரி, இருக்கட்டும். இப்போது இது போன்ற சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையும் குறிக்கலாம் அல்லது ஒரு பொருளையும் குறிக்கலாம். ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ அல்லது ஒரு விலங்கையோ உயிரற்றவையோ உயிருள்ளவைகளையோ குறிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆ, இ. இப்போது இப்படி சுட்டி காட்ட சொல்லக்கூடிய சுட்டி சொல்ல உதவக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம சுட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அந்த எழுத்துக்கள் 2 தான். என்னங்க, 2 தான். ஒன்று ஆ, இன்னொன்று இ. மற்ற புத்தகத்தில் கூடுதலாக ஊவையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 என்பது சரியான ஆன்சர். ஊ என்பது தற்பொழுது நடைமுறை இல்லை, அதை மறந்துடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது, இவற்றை சுட்டெழுத்துக்கள் என்கிறோம். பழங்காலத்தில் ஊ என்பதும் ஒரு சுட்டெழுத்து தான். ஊவையும் சுட்டெழுத்தாக பயன்படுத்தியிருக்காங்க. ஊ எழுத்து பல பணிகளை செய்தது. அந்த காலத்தில் பல வேலைகளை செஞ்சுருக்கு. உதாரணத்துக்கு ஊ அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய சில சுட்டெழுத்துக்களில் உதுக்கான், உப்பக்கம், உம்பர் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க ஊவை வச்சு. இப்போ உதுக்கான் அப்படின்னா அது என்ன மீனிங்னு கேட்கலாம். சற்று தொலைவில் பார் என்பது தான் அர்த்தம். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் என்பது பொருள். என்னங்க, உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம். உம்பர் அப்படின்னா மேலே, அப்பர். உம்பர் அப்படின்னா மேலே. ஆனால் இது போன்ற வார்த்தைகள் நீங்கள் இப்போ தான் கேள்விப்படுறீங்க. ஆனால் பல சங்க காலத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. இப்போ ஊ என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதில்ல. அப்போ ஊன்ற வார்த்தை எங்கே பயன்படுத்துவாங்க? இந்த உதுக்கான், உப்பக்கம், உம்பர் இதெல்லாம் இருக்கட்டும். சிம்பிளாக அ அப்படின்னா அவன், அவள் எல்லாமே பயன்படுத்துகிறோம். ஈ அப்படின்னா இவன், இவள் எல்லாமே பயன்படுத்துகிறோம். அப்போ ஊன்ற வார்த்தையை எழுத்த வச்சு உவன், உவள் இப்படி பயன்படுத்தினாங்க. உப்பக்கம், உப்பக்கம். அப்போது உவன்னா என்னது? இப்போது அவன் அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை குறிக்கும். இவன் அப்படின்னா ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை குறிக்கும். ஆனால் உவன் அப்படின்றது ரொம்ப தொலைவிலும் அல்லாமல் ரொம்ப பக்கமும் அல்லாமல் நடுவில் ஒருத்தர் நிற்பார் இல்லையா? ஒரு மனுஷனோ ஒரு பொருளோ ஆடோ மாடோ எருமை ஏதோ ஒன்று, அதை பிட்வீன் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாகத்தான் நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கோம்? ஊ, உவன், ஊ, உவள், உப்பக்கம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி பிட்வீன் ரெண்டுக்கும் நடுவே அப்படின்ற இடைப்பட்ட சொல்லை நாம் ஊவை பயன்படுத்தி சொல்லியிருக்கோம். யாராவது இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோமா? அப்பக்கம், அந்த பக்கம், இப்பக்கம், இந்த பக்கம், உப்பக்கம் அப்படின்ற வார்த்தை நாம் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? இந்த சிவாஜி படத்தில் வரும், அது அங்கவை, இது சங்கவை. அங்க வைக்கவா? இது அழகான தமிழ் பெயரையா? அப்போ உப்பக்கம் என்பது கூட ஒரு தமிழில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சுட்டு பெயர். ஆனால் இப்பொழுது அது நடைமுறையில் இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி. அடுத்தபடியாக இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் ஊ என்ற எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. இதை பார்த்துக்கோங்க, இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அவன், இவன், அது, இது என சுட்டுவது ஒரு முறை. இந்த எழுத்துக்கள் கவனிங்க. அப்பையன், இப்பெண், இவ்வீடு, இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி அது, இது, எது வழங்குவோர் சக்தி மசாலா அப்படின்ற மாதிரி பார்த்தோமா? அது, இது, எது அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வார்த்தைகள் நீண்டு ஒலிக்குது பாருங்கள். அப்பையன் வார்த்தைகள் லென்த்தாக போகுது. இப்பெண், இவ்வீடு இதில் என்ன பண்ணுதுன்னா ஆ கூட்டல் பையன். அப்பையன் எடுத்துக்கோங்க. எப்படி பிரிப்பீங்க? ஆ கூட்டல் பையன். பிரித்தால் பொருள் தரும். பிரித்தால் பொருள் தரும் பொழுது அதற்கு பெயர் புறச்சுட்டு என்று பெயர். புறச்சுட்டு என்று பெயர். இப்போ இப்பெண், ஈ கூட்டல் பெண், பிரித்தால் பொருள் தரும். ஈ என்பது சுட்டுச்சொல், சுட்டு எழுத்து. பெண் என்பது ஒரு பாலினம், பெண் பாலினம். இவ்வீடு, ஈ கூட்டல் வீடு. ஈ என்பது ஒரு சுட்டு எழுத்து, வீடு என்பது நம்ம வசிக்கக்கூடிய ரெசிடென்ஷியல்.
ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், அப்பையன், இப்பெண், இவ்வீடு இந்த மாதிரி லென்த்தான வார்த்தைகளோட ஒரு சொல்லாக வரும் பொழுது இதை நம்ம சுட்டு பெயர் என்று அழைக்க வேண்டும். தனியாக ஒலிக்கும் பொழுது சுட்டு எழுத்து. ஆ தனியாக ஒலிக்குதா, இதுக்கு பேர் சுட்டு எழுத்து. ஈ தனியாக ஒலிக்குதா, சுட்டு எழுத்து. ஊ தனியாக ஒலிக்கிறதா, சுட்டு எழுத்து. ஆனால் ஆ கூட சேர்ந்து அப்பையன், அவன், இவன், இவள், இவ்வீடு இந்த மாதிரி நம்ம ஆ கூட எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள் சேர்த்து சொல்லும் பொழுது, ஒரு சொற்களாக சொல்லும் பொழுது அதுக்கு பேர் சுட்டு பெயர். சேர்த்து சொல்லும் பொழுது இதெல்லாம் என்னங்க, சுட்டு பெயர். சுட்டு பெயர். இந்த சுட்டு பெயரோடு சேர்த்து சொல்லும் பொழுது அப்பையன், இப்பெண், இவ்வீடுன்னு சொல்லும் பொழுது இந்த ரைட் சைடில் பாருங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கும். பாலினத்தை குறிக்கும். அது ஒரு ஆணா பின்னா. அதே மாதிரி அந்த சுட்டு எழுத்துக்களோடு சொல்லும் பொழுது அருகில் உள்ளதா தொலைவில் உள்ளதா அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். உயிர் உள்ளவையா உயிரற்றவையா அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். சில நேரங்களில் உயிர் உள்ளவைகளை கூட நம்ம அது இது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். உயிரற்றவைகளையும் நம்ம அது இதுன்னு தான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு உயிர் உள்ளவை பூனை நாயாக இருந்ததுன்னா தோ அதுதான் அந்த பாலை குடிச்சிச்சு, அது இதுன்னு மரியாதை எல்லாமே பேசும். இப்போது எந்த ஒரு பொருள் நம்ம உடைச்சிட்டோமாலும் வீட்டில் என்ன கேட்பாங்க, எந்த பொருள் உடைச்சதோ அதுதான், தோ இதுதான். டேபிள் உடைச்சிட்டேன், கண்ணாடியை உடைச்சிட்டேன், டிவியை உடைச்சிட்டேன் சொல்கிறோமா, அது இது. அப்போ உயிர் உள்ளவைகளுக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க, உயிர் அற்றவைகளுக்கும் அதை இது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை சொல்லக்கூடிய அந்த பதிலை பொறுத்து அது மாறுபடலாம். ஆக மொத்தம் இந்த ஆ இ உ என்பது தனித்து நிற்கும் பொழுது சுட்டு எழுத்துக்களாகவும் சொல்லோடு சேர்ந்து ஒலிக்கும் பொழுது அது சுட்டு பெயராகவும் வரும். சுட்டு பெயரை நம்ம பிரிக்க முடியும். அப்படி பிரித்தால் பொருள் தரும். ஆனால் இந்த சுட்டு பெயரை கொண்டு பிரித்தெழுதினாலும் பொருள் தரக்கூடிய இது பாலினத்தையும் குறிக்கும். ஆனா பெண்ணா அல்லது வேறு ஏதாவது அருகில் உள்ளதா தொலைவில் உள்ளதா அல்லது உயிர் உள்ளவையா உயிரற்றவையா இது போன்றவற்றையும் குறிக்கும். இது போக அது அக்ரிணியா உயர்த்தினியா என்பதையும் குறிக்க பயன்படுகிறது. அக்ரிணை உயர்த்திணை இது நீங்கள் இலக்கண பகுதியில் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உயர்த்திணை அப்படின்னா சிந்திக்கக்கூடிய 6 அறிவு உள்ள ஒரு மனுஷன் உயர்த்திணையாக கருதப்படுகிறார். உயர்வாக கருதப்பட்டால் உயர்த்திணை. அக்ரிணை அப்படின்னா மனுஷனுக்கு கீழே ஒரு 5 அறிவு 2 அறிவு 3 அறிவு அல்லது சிந்திக்க முடியாத ஒரு என்ன வேணாலும் இருக்கலாம், ஆடு மாடு என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி சுட்டு பெயர்களை கொண்டு ஒழிக்கக்கூடிய இந்த சொற்களை பயன்படுத்தி இது போன்ற தகவல்களை நம்மளால் பெற முடியும். இப்போ ஒரு பொருளை உடைச்சிட்டாங்க. இந்த டிவி யார் இப்போ உடைச்சிது, அவன். வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அக்கா தம்பி. பொதுவாக ஒரு மனுஷன் தேர்ட் பர்சன் ஒருத்தர் சொல்கிறாங்க, அவன் தான் உடைச்சான். அவன் அப்படின்னு சொல்லிட்டாலே பையனை பிடிச்சி அடிப்பாங்க, திட்டுவாங்க, வஞ்சுவாங்க. இவள் அப்படின்ட்டாலே பொண்ணை பிடிச்சி திட்டுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போது பேர் தேவைப்படாது. இதோ சஞ்சய் தான் உடைச்சான், அஜித்து தான் உடைச்சான் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அவன் முடிஞ்சு போச்சு. இல்லை 4-5 எருமை மாடுங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பொருட்களையும் சேதப்படுத்திட்டு ஓடிடுச்சு, அன்னையின் படத்தில் வர மாதிரி. அதெல்லாம் கும்பி பார்க்குமா தெரில. அப்போது இன்வெஸ்டிகேஷனில் கேட்குறாங்க, இந்த பொருள் யார் உடைச்சிது, அவை. அதுன்னு சொல்லக்கூடாது. 4-5 எருமை மாடு இருக்குல்ல, அதுன்னா எந்த எருமை மாடு, அவை. தே தே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும். தேனா அவைகள். இதுதான் விஷயம். அடுத்து பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி அப்பையன், இப்பெண், இவ்வீடு இந்த மாதிரி நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம், இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா அவன் அவள் என்னும் சுட்டுச்சொற்கள் ஆனா பெண்ணா என்பதையும் சுட்டி காட்டி சொல்லிவிடுகின்றன. சொல்லும் பொழுதே அது ஆனா பெண்ணான்றதை நம்மளே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக ஆ இ சுட்டு எழுத்துக்கள் தனியாக நின்று சுட்டும் பொழுது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. இது ரொம்ப ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆ இ தனியாக சுட்டு எழுத்துக்களாக தனியாக நிற்கும் பொழுது அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அனைவரும் குறிக்கக்கூடிய எழுத்துக்களாகவும் இருக்கலாம். ஆ இ அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ அது இது அந்த இந்த அங்கு இங்கு என்னும் சுட்டு சொற்கள் இன்று பெரு வழக்காகிவிட்டன. அப்படியே அழிஞ்சு போச்சு காலப்போக்கில். அப்படியே காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அது இது எது அந்த விஜய் டிவியில் போடுவாங்க இல்லையா ப்ரோக்ராம், அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு அந்த பக்கம், இந்த வீடு.
அப்போ அந்த ஆ அப்படின்ற வார்த்தை எங்கே பயன்படுத்துவோம்? தொலைவில் உள்ள பொருட்களையோ தொலைவில் உள்ள ஒரு மனிதரையோ குறிக்க பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு அந்த மனிதர், அந்த வீடு, அங்கு சென்றான். இந்த வீடு ஈன்ற வார்த்தை எங்கே பயன்படுத்துவோம்? அருகில் உள்ள அல்லது அருகாமையில் உள்ள ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சுட்டிக்காட்ட பயன்படுத்தும். பாருங்கள், ஈ அப்படின்னா இந்த மனிதர், இந்த விலங்கு, இந்த மாடு, இந்த அப்படின்ற வார்த்தை போய்கிட்டே இருக்கும். இங்கு வந்தான், இங்கு வந்திருக்கான், இங்கு விழுந்து விட்டேன், இப்படி. அப்போ தொலைவு, அருகாமை அப்படின்ற வார்த்தையை டைரெக்டாக தொலைவுன்னு கேட்க மாட்டாங்க. அருகாமைன்ற வார்த்தை டைரெக்டாக அருகில் அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. அருகில் அப்படின்னா அண்மை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்மைனா அருகில் உள்ள விஷயம். சேய்மை அப்படின்னா தொலைவில் உள்ள ஒரு விஷயம். அப்போது சேய்மையில் உள்ள ஒரு பொருளை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து ஆ. அண்மையில் உள்ள ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ சுட்டி காட்ட பயன்படுத்தப்படக்கூடிய எழுத்து ஈ. இதை மறந்துடக்கூடாது. அண்மைக்கும் சேய்மைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட பயன்படுவது ஊ. ஊ என்பது தற்பொழுது நடைமுறையில் இல்லை. எப்பொழுது பயன்பாட்டில் இருந்தது? சங்க காலத்தில். அதே போல் இந்த சுற்றெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல் கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். படிக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஆனால் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேள்வியை கேட்கும் பொழுது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால் படிக்கிறது மட்டும் பத்தாது. நீங்கள் 1 மடங்கு படிக்கிறீங்க அப்படின்னா 2 மடங்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட்டில் எந்தெந்த கேள்விகள் நம்ம தவற விடையளிச்சிருக்கோம் அப்படின்றத வேல்யூஷன் பண்ணி பார்க்கணும். டிஸ்கஷன் பண்ணணும். அதே போல் நிறைய நோட்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 2லேருந்து 3 வருட கொஷின்ஸில் இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்கள் எந்த மாதிரி ஆங்கிளில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் பார்க்கணும். நீங்கள் எடுத்த நோட்ஸ் சரிதானா என்பதை உறுதி செய்வதற்கு உங்களுடைய நண்பர்களுடைய நோட்ஸையும் வாங்கி பார்க்கணும். ஏற்கனவே 2 அல்லது 3 வருடமாக கண்டினியூவஸாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இது போன்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நோட்ஸை வாங்கி பார்க்கணும். உங்களுடைய நோட்ஸ் எடுத்து அவங்க கையில் கொடுத்து இதெல்லாம் சரிதானா, நான் சரியாகத்தான் படிக்கிறேனா என்பதை சொல்லி அவரிடம் ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். தமிழ் ஆசிரியர்களிடம் அடிக்கடி நம்ம ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வச்சுக்கணும். இது போன்ற பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டடி. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோவை மட்டும் பார்க்காம வீடியோவை ஒரு இனிஷியல் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் நம்ம தமிழில் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் செஷனை நம்ம வாங்க முடியும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படின்றது எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் செஷன். 100 கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாமே பண்ணால் தான் ஸ்கோர் வரும். தமிழுக்கு ரொம்ப கஷ்டம் டஃப்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே இங்கே பாசிபிள் கிடையாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய குரூப் ஸ்டடி மாணவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் செய்யவும். தேங்க்யூ.